ஹலோ வியூவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாண்டியன் இருந்துட்டு நடந்த விஷயத்தையே பற்றி யோசிச்சுட்டே காசு அமௌண்ட் எண்ணிட்டுருக்காங்க. அப்போது ஒரு காசு கீழே விழுந்துடுது. கோமதியோட தம்பி இருந்துட்டு, மச்சான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் காசு கீழே விழுற அளவுக்கு நீங்கள் அப்படின்னா யோசிச்சுட்ருக்கீங்கன்றாங்க. டேய் என்னடா பண்ணுறது போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகுறாரு. அந்த டைமில் சரவணன் கால் பண்ணுறாங்க. சரவணன் சொல்லுப்பா அப்படின்றாங்க. இல்லைப்பா நாங்கள் அவ்வளோதான் கிளம்ப போகிறோம், பஸ் ஏற போகிறோம் அப்படின்றாங்க. சரிப்பா பார்த்து பத்திரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா உங்கள் வாய்ஸ் டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆனால் ஃபோன் வச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு கோமதி, சரவணன் கிட்ட எதையும் சொல்லாத, அவன் தூங்காமல் செய்யாமல் வருவான் சரியா அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் எடுத்து பேசுகிறாங்க. அம்மா நாங்கள் பஸ் ஏற போகிறோம்மா. ஆமாம் சரிப்பா அப்பா சொன்னார் அப்படின்றாங்க. சரி பத்திரமா வாங்கன்றாங்க. இல்லைம்மா அப்பா எப்பவுமே இப்படி பேச மாட்டார், டல்லாக பேசுகிறாரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையன் கேட்டாங்க. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அம்மா உண்மையாக சொல்லுங்கள், உங்கள் அப்பா தாண்டா எதுவும் சொல்ல வேணான்னாருன்றாங்க. அச்சோ ஏன் அக்கா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பணி திட்டுறாங்க. அப்புறமா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க சரவணன்கிட்ட. சரிம்மா நீங்கள் அப்பா கிட்ட ஃபோனை கொடுங்க. அப்பா என்னப்பா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அம்மா என்னென்ன சொல்கிறாங்க, இங்கே பாருடா அதை எதை பற்றி நீ யோசிக்காத, வீடு சேர வழியை மட்டும் பாரு அப்படின்றாங்க. சரிங்கப்பான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி கோமதி உனக்கு அறிவே இருக்காதா, என்ன விஷயத்த எப்போ சொல்லணும் உனக்கு தெரியாதா, சொல்லு பார்க்கலாம், நல்லா உன்னை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் கதிர் ரூமுக்கு எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. என் மேலே நீங்கள் கோவமாக இருப்பீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. மேலே படும் கோவத்தில் இருக்க நான், தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதன்றாங்க. என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க தான் நானும் வேலைக்கு போனேன் அப்படின்றாங்க. என்னது நான் கஷ்டப்படுறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா, என்னை கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தானே எனக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றாங்க. வேறு வழி என்ன பண்ணுறது, தலையெழுத்து பண்ணி தானே ஆகணும், இந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னேன்னா, அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் வேலைக்கு போயிருக்கேன். நான் சொன்னேன்னா நீ வேலைக்கு போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் கேளுன்னு தானே சொல்லியிருக்கேன் என்கிட்ட, ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல ராஜி அப்படின்றாங்க. என்னங்க நீங்களும் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க, நான் எல்லாமே உங்களுக்காகவும் எனக்காகவும் மட்டும்தான் நான் பண்ணேன் அப்படின்றாங்க. அப்படி என்ன நீ பண்ணிகிட்ருக்க, இப்போ டியூஷன் போகிறத சொல்ல மாட்டேன், அப்புறம் வேறு என்னென்ன விஷயத்தெல்லாம் மறைக்க போகிறேன்னு தெரியல அப்படின்றாங்க. இப்படிலாம் பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப ஹேர்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஹேர்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எனக்காகலாம் நீங்கள் கஷ்டப்படலாம் வேணாம், எனக்கு பார்த்துக்க தெரியுன்றாங்க. அப்போ எனக்கும் என்னை பார்த்துக்க தெரியும், நீ வேலைக்கு போனாலும் சரி போனாலும் சரி அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் கதிர் நீ இங்கேயே படுத்துக்கோ, நான் வெளியே போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கோமா வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமா டேய் என்னடா இது, எதுக்காக இப்படி வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா அவள் பண்ணது ஏதாவது கொஞ்சமாக சரியாக இருக்கா, எங்கள் அப்பா எப்படி அவமானப்படுத்தி வச்சுருக்கா, டேய் அவள் டியூஷனுக்கு தானே போட சொல்லாமல் வேறு என்னடா பண்ணா, இருந்தாலும் அவள் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மாமா, அவள் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. உங்களால் என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியலடான்றாங்க அவங்களோட மாமா அதுக்கப்புறம் மீனா உட்காந்துட்ருக்காங்க. செந்தில் போகிறாங்க. செந்திலும் கடுப்பில் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு மீனா, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, எதுக்காக ராஜிக்கு நீயும் ஹெல்ப் பண்ண அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் மட்டும் சரவணன் மாமாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் போயிட்டு அப்பாவுக்கு மாமாவுக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணிங்களா, அதே மாதிரி தான் இதுவும் ஒன்றாயிடுமா, ஒன்றும் ஆகாதாங்க, இருந்தாலும் எப்படி அவள் இது பண்ணுறத நம்ம இது பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஆனாலும் எங்கள் அப்பா மரியாதை கெடுத்துட்டிங்களே நீங்கள் 2 பேரும் சேர்ந்துன்றாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நியாயமாக பேசுகிறீங்களா அப்படின்றாங்க. உங்களுக்காக நான் இந்த வீட்டை விட்டு எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் வந்தேன் அப்படின்றாங்க. ஓ நான் உன்னை இப்போ கட்டாயப்படி தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.